வெல்கம் டு டெக்ஸ். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கார்ட்லெஸ் ட்ரில்லிங் மிஷின் கம் எலக்ட்ரிக் ஸ்க்ரூ டிரைவர் எப்படி இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இந்த தோர் பிராண்ட் கார்ட்லெஸ் ட்ரில்லிங் மிஷின் வந்து 1600 ரேஞ்சில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் விற்கிறாங்க. அதோட அமேசான் லிங்காக கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கம்மில் கொடுக்குறேன், தேவைப்பட்டு போய் பாருங்கள். மேக்ஸிமம் சைனீஸ் பிராண்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பிராண்ட் நேம் மட்டும் மாற்றிட்டு சேம் டிசைன் அண்டு சேம் குவாலிட்டியில் உங்களுக்கு நிறைய ட்ரில்லிங் மிஷின் போடுறாங்க. நீங்கள் எந்த ட்ரில்லிங் மிஷின் எடுத்தாலும் அது இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தாலே நீங்கள் எந்த சைனீஸ் பிராண்டு கார்ட்லெஸ் ட்ரில்லிங் மிஷின் வாங்கினாலும் அதோட குவாலிட்டியையும் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் ஆகும், அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் என்னென்ன ஃபியூச்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 12 வோல்ட் பேட்டரியில் வந்து இயங்கக்கூடியது இது. ஸோ நோ லோடாக இருக்கும்போது வந்து ஃபஸ்ட் கியரில் வந்து 350 RPM வரைக்கும் சுற்றக்கூடியது, செகண்ட் கியரில் வந்து 1300 RPM வரைக்கும் சுற்றக்கூடியது. மேக்ஸிமம் ட்ரில்லிங் டயாமீட்டர் வந்து 10 mm, அதாவது 1 சென்டிமீட்டர் வரைக்கும் நீங்கள் உள்ள தடிமன் உள்ள ட்ரில்லிங் பிட்டை வந்து இதில் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். கிராஸ் வெயிட் 1.7 kg போட்டிருக்காங்க. இதோட எம்ஆர்பி 2970 ரூபா போட்டிருக்காங்க பாக்ஸில். கார்ட்லெஸ் ட்ரில்லிங் மிஷின் இருக்க சூட்கேஸ்க்கு மேலே அந்த கவர் ஒன்று போட்டிருக்காங்க. அதை கழட்டிட்டு அப்படியே நம்ம சூட்கேஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது, சும்மா லைட் வெயிட்டாக இல்லாமல் நல்லா கனமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டூல்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது இந்த பாக்ஸோட வச்சு எடுத்துகிட்டு போனோம்னா இன்னும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சைனீஸ் ப்ராடக்ட்ன்றனால பாக்ஸ் மேலே எந்த பிராண்ட் நேமும் இல்லை. நீங்கள் கூட சைனாவில் ஆர்டர் பண்ணிவிட்டு எந்த ப்ராடக்ட் வேணாலும் வாங்கிட்டு அதில் உங்கள் ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டிட்டு அதை அந்த பிராண்ட் நேம் சொல்லிவிட்டு நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து செல் பண்ணிக்கலாம். அந்த மெத்தடில் தான் அவங்க செல் பண்ணியிருக்காங்க. மேலே ஒரு கவர் மட்டும் போட்டிருக்காங்க. இது போக நம்ம கார்ட்லெஸ் ட்ரில்லிங் மிஷினில் ஒரே ஒரு ஸ்டிக்கர், அந்த பிராண்ட் நேம் போட்டு ஸ்டிக்கர் ஒட்டினா மட்டும் போதும். உள்ள யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதில் எல்லாமே டீட்டெயில்ஸாக என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எல்லாமே போட்டிருக்காங்க. இதுலேயும் வந்து பிராண்ட் நேம் கிடையாது. நம்ம வாங்கியிருக்க கார்ட்லெஸ் ட்ரில்லிங் மிஷினோட பேட்டரி வந்து 1.5 Ah, அதாவது 1500 mAh. இந்த யூசர் மேனுவலில் 1.3 கொடுத்துருக்காங்க. ஸோ அது வேறு கார்ட்லெஸ் ட்ரில்லிங் மிஷினுக்கான மேனுவல். இந்த ட்ரில்லிங் மிஷினோட டார்க் செட்டிங்ஸு, கியர் செட்டிங்ஸ்லாம் அதில் பார்த்தா நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை ஒரு தடவை நல்லா படிச்சுறது நல்லது. இப்போ ட்ரில் மிஷின் எப்போ இருக்குன்னு பார்க்கலாம். இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டிலாம் நல்லாவே இருக்குது, நல்லா ஹேண்டியாக, ரொம்ப வெயிட்டாகவே இருக்குது. 1.25 கிலோவுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். நார்மலாக ஏசி பவரில் ஒர்க் பண்ணுற ட்ரில் மிஷின் மாதிரி இல்லாமல் இதில் வந்து கீலெஸ் செக் கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. கீயை தேடி ஒரு டைப் பண்ணாமல் நம்மளே இதில் ஈஸியாக டைப் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பேட்டரி போடுற ஹோல். நம்ம வாங்கின செட்டோட 2 பேட்டரி வருது. ஸோ ஒரு பேட்டரி தீர்ந்தாலும் இன்னொரு பேட்டரி நம்ம சார்ஜில் போட்டு அதை மாற்றி நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கலாம். 1500 mAh கெப்பாசிட்டி உள்ள அந்த பேட்டரியை தனித்தனியாக நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு ஒரு போர்ட்டு, ஒரு தனியாக ஒரு பாக்ஸு, சார்ஜர்லாம் தேவையில்லை. 12 வோல்ட் சார்ஜர் சாதாரண பின்னை மாட்டினாலே இது வந்து சார்ஜ் ஆகிருக்கு. அதோட சார்ஜரையும் நம்ம பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. ட்ரில் ஒர்க் பார்க்கும்போது ஒரு 3/4 மணி நேரம் தொடர்ச்சியாக வந்து யூஸ் பண்ணலாம். அதை விட்டு நம்ம ஸ்க்ரூ டைட் பண்ணுறது, லூஸ் பண்ணுறது இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாள் முழுக்க கூட அந்த ஒரு பேட்டரி வந்துடும். சாதாரண 12 வோல்ட் அடாப்டர் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டரியில் நம்ம பின்ன சொல்லிட்டு சார்ஜ் போட்டுடலாம். இப்போ பாஸ்க் மாதிரியான பெரிய பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு போர்ட்டை வச்ச ஒரு தனியாக ஒரு அடாப்டர் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அது மேலே வந்து நம்ம பேட்டரியை சொருகிட்டு சார்ஜ் பண்ணுற மாதிரி. அதெல்லாம் கெட்டு போச்சுன்னா திருப்பி நம்ம போயிட்டு அதை வாங்குற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது எந்த 12 வோல்ட் அடாப்டர் போட்டாலுமே இந்த பேட்டரி எடுத்துக்கிறோம். சார்ஜிங் டைம் 3 மணி நேரம். ட்ரில்லிங் மிஷினில் ஒர்க்கிங் டைம் ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து அதிகமாக டார்க் யூஸ் பண்ணிங்கன்னா 1/2 மணி நேரத்துக்குள்ளே தான் வரும். இப்போ பேட்டரியை ட்ரில்லிங் மிஷினில் அட்டாச் பண்ணி பார்த்துடலாம். இது கார்ட்லெஸ்ஸாக இருக்கனால எங்கே வேணாலும் நம்ம தூக்கிட்டு போய் சார்ஜ் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஒரு 2 பேட்டரி இருக்கனால 2 பேட்டரி ஃபுல் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு ஹோல் டே வந்து நல்லபடியாக ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். 12 வோல்ட் மோட்டார் இருக்குது அந்த கார்ட்லெஸ் ட்ரில்லிங் மிஷின், நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்குது. ட்ரில் மிஷினோட ட்ரிகர் பட்டனை லைட்டாக அமுக்குனா லைட்டாக சுற்றுது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கணுன்னா ஃபாஸ்ட்டாக சுற்றுது. 10 mm, அதாவது 1 சென்டிமீட்டர் டயாமீட்டர் உள்ள ட்ரில்லிங் பிட்டை வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் நார்மலாக வச்சுருக்க ஸ்க்ரூ டிரைவர் செட்டையும் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பார்க்கலாம். ட்ரில் பிட்டை க்ரிப்பாக பிடிக்கிறதுக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றி இருக்கணும். அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து முன்னாடி இருக்க பாட்டை வந்து கிளாக் வைஸ் வந்து சுற்றணும். 0.8 mmலேருந்து 10 mm வரைக்கும் இது டயாமீட்டர் உள்ள ட்ரில் பிட்டையோ இல்லை ஸ்க்ரூ டிரைவர் பிட்டையோ வந்து சப்போர்ட் பண்ணோம். இதுக்கு அடுத்து உள்ள ரிங்கு வந்து டார்க் செட்டிங்ஸு. இதை நம்ம அதிகப்படுத்துகிற மூலமாக டார்க்கை வந்து அதிகப்படுத்தலாம். அதாவது வந்து முடுக்கு விசையை, ஸ்க்ரூ டிரைவர் வந்து நம்ம லூஸ் பண்ணுறதுக்கு அதிக அழுத்தத்தையும் கொடுக்கலாம். இல்லை கம்மியான அழுத்தம் போகுதுன்னா அந்தளவுக்கு செட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் அதிகமான அழுத்தம் கொடுக்கும் போது ஸ்க்ரூ டிரைவர் பிட்டோ இல்லைன்னா அங்கே இருக்க ஸ்க்ரூவில் இருக்க அந்த மேலே இருக்கிற காடியோ வந்து உடையிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கரெக்டான டார்க் செட் பண்ணுறதுக்கு இந்த ரிங் வந்து யூஸ் ஆகுது. அடுத்து ஸ்க்ரூ டிரைவர் பிட்டை ஃபார்வர்டோ இல்லை ரிவர்ஸோ பண்ணுறதுக்கு வந்து இந்த சைடில் இருக்க பட்டன் வந்து யூஸ் ஆகுது. இந்த பட்டன்லேயே ரைட் சைடு ஃபுல்லாக நம்ம அமைக்கி வச்சுருந்தோம்னா கிளாக் வைஸ் சுற்றுது. இதிலே லெஃப்ட் சைடு ஃபுல்லாக நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுது. இதிலே மிடில் செட்டிங்கில் வச்சுருந்தோம்னா ட்ரிகர் பட்டனே லாக் ஆயிரும். நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணவே முடியாது ட்ரிகர் பட்டனை. ட்ரில் மிஷினை வந்து லாக் பண்ணுறதுக்கு வந்து இந்த மிடில் பட்டன் வந்து யூஸ் ஆகுது. மேலே 2 கியர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் கியரில் இருந்துச்சோம்னா டார்க் அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து 350 RPM தான் இருக்குது. ஸோ ஒரு நிமிஷத்துக்கு 350 தடவை தான் சுற்றும். செகண்ட் கியரில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் கம்மியாக இருக்கும், ஸ்பீட் அதிகமாகிடும். அதாவது 1300 RPM வரைக்கும் ஸ்பீட் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் கியரில் வச்சுட்டு நீங்கள் ஸ்க்ரூ டிரைவர் பிட்டை டைட் பண்ணுறக்கோ லூஸ் பண்ணுறக்கோ யூஸ் பண்ணுங்கள். செகண்ட் கியரில் வச்சுட்டு நம்ம ட்ரில் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அப்புறம் அந்த டார்க் செட்டிங்ஸில் வந்து 1லேருந்து 18 வரைக்கும் நம்ம டார்க் செட்டிங்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இருக்கிறது நம்மளுக்கு ட்ரில்னு சொல்லிட்டு ஒரு டிசைனே போட்டிருப்பாங்க. அந்த ட்ரில் பிட்டை கரெக்டாக அந்த அம்புக்குறிக்கு நேராக வச்சு நம்ம ட்ரில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எந்த ஸ்க்ரூ டிரைவரும் நீங்கள் டைட் பண்ணும் போது ஃபஸ்ட்டே 18 செட்டிங்ஸில் வச்சுறாதீங்க. டார்க் மூலமாக அந்த ஸ்க்ரூ டிரைவர் பிட்டையோ இல்லைன்னா அந்த ஸ்க்ரூவோட காடியோ உடஞ்சிருக்கு வாய்ப்பு இருக்குது. கம்மியான பாயிண்டில் ஃபஸ்ட்டு டார்க் செட்டிங்ஸ் வச்சுட்டு அது உங்களுக்கு கரெக்டாக இல்லைன்னா லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போய்க்கோங்க. அப்புறம் அந்த ட்ரிகர் பட்டனை வந்து ஆக்சிலேட்டர் மாதிரி கொடுத்தது நல்ல விஷயம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணோன்னா லைட்டாக சுற்றும், நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணோம்னா ஃபாஸ்ட்டாக சுற்றும். முன்னாடி கொடுத்துருக்க எல்இடி வந்து இருட்டான பகுதியில் நம்ம ட்ரில் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். சின்ன சின்ன ஹோல்ஸ்லாம் நம்ம தேடுறதுக்கு லைட்டாக மட்டும் அந்த ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு லைட் மட்டும் எரியுது. நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ட்ரில்லிங் மிஷின் சுற்ற ஆரம்பிக்குது. பேட்டரி தீந்துச்சுன்னா கழட்டுறதுக்கு இந்த 2 பகுதியை அழுத்தி பிடிச்சி இழுத்தனா தனியாக வந்துடுது. பிடிக்கிற கிரிப் பகுதி, இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி, இதோட பில்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லாவே இருக்குது. இந்த பாக்ஸோட எந்த ட்ரில் பிட்டுமோ எந்த ஸ்க்ரூ டிரைவர் பிட்டுமோ வரல. அதுக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிற எந்த ஸ்க்ரூ டிரைவர் பிட்டை கூட நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பாக்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் அன்பாக்சிங் பண்ணியிருந்தோம். அதோட வீடியோ நம்ம கீழே லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன், தேவைப்படும் போய் பாருங்கள். அதோட பிட்டை எப்படி நம்ம இதில் யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இந்த ஒரே ஒரு ஸ்க்ரூ டிரைவர் பிட்டு கனெக்டர் இருந்தாலே போதும். இதை ஒன்று மட்டும் நம்ம அட்டாச் பண்ணிவிட்டு மாற்றி இந்த டூல்ஸ் பாக்ஸில் உள்ள எல்லா பிட்டையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செக்கை மேனுவலாக யூஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணலாம். அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ட்ரிகர் பட்டனை யூஸ் பண்ணி நம்ம டைட் பண்ணலாம். அது எப்படின்னு அப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி எல்லா பிட்டையும் நம்ம கழட்டி மாட்டிட்டு இந்த டூல் பாக்ஸில் இருக்க பிட்டை ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணலாம். பாஸ்க் மாதிரியான பிராண்டட் கார்ட்லெஸ் ட்ரில் மிஷின் வாங்கினீங்கன்னா இதை விட 3 மடங்கு ரேட் வரும். அதுவும் சிங்கிள் பேட்டரி வேரியண்ட்டில். இப்போ இந்த பிட்டை எப்படி ஆட்டோமேட்டிக்காக கழட்டுறதுன்னு பார்க்கலாம். முன்னாடி இருக்க ரிங்கை மட்டும் பிடிச்சிட்டு ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை கலந்துக்கிறது. மாட்டுறது இதே மெத்தடில் தான், கொஞ்சம் ரிவர்ஸில் மட்டும் பண்ணணும். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் செட் இருந்தாலும் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் பிட் இருந்தாலும் இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சின்ன ஸ்க்ரூ பிட் யூஸ் பண்ணிங்கன்னா இதோட ஸ்க்ரூ டிரைவர் பிட்டே வந்து உடஞ்சி போயிடும். ப்ராக்டிக்கலாக நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்க்ரூவை டைட் பண்ணுறது லூஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். மேனுவலாக டைட் வச்சா பைக்கில் இருக்க போல்ட்டெல்லாம் அதனால் லூஸ் பண்ண முடியல, அப்படியே திணறுது. ஹையஸ்ட் டார்க் பாயிண்டில் வச்சா கூட இதனால் இதை கழட்ட முடியல. இது நீளமான ஸ்க்ரூ டிரைவர் பிட்டை போட்டு ஒரு ஸ்க்ரூ வந்து டைட் பண்ணுறேன். இது பிளாஸ்டிக், மரம், இரும்பு ட்ரில் பண்ணுற ட்ரில் பிட்டு. ட்ரில் மிஷினை ட்ரில் மோடுக்கு நம்ம மாற்றிக்கலாம். கியரையும் செகண்ட் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக்கில் ட்ரில் பண்ணி பார்க்கலாம்.
லைட்டாக தடிமனான இரும்பு கூட இதனால் ட்ரில் பண்ண முடியல. ஆனால் அலுமினியம் மாதிரி மெட்டலும் பேனர் கட்டுறதுக்கு ஒரு இரும்பு ஃப்ரேம் ரெடி பண்ணுவாங்க. அந்த ஃப்ரேம் அந்த மாதிரியான ஐட்டத்தெல்லாம் அதனால் ஓட்ட போட முடியும். அடுத்து சுவரில் ஓட்ட போடுற ட்ரில் பிட்டு. செங்கல்ல இதனால் ஈஸியாக ட்ரில் பண்ண முடியுது. ஆனால் ஹாலோ பிளாக் கல்லில் வந்து சின்ன சின்ன ஜல்லி இருக்குன்றனால இதனால் ட்ரில் பண்ணுறது கஷ்டப்படுது. சுவரில் அதனால் ஈஸியாக ட்ரில் பண்ண முடியுது. இந்த கார்ட்லெஸ் ட்ரில்லிங் மிஷினோட அமேசான் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட் எல்லாத்தையும் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் போய் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அது மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.